ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மத்ராஸ் இட் யுஎஸ்ஏ அண்ட் திஸ் இஸ் மீ அர்ச்சனா. இன்கேஸ் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வி ஆர் ஃபேமிலி ஆஃப் 4 வி ஆர் லிவிங் இன் அமெரிக்கா. ஸோ எங்களோட வீட்டு ரொட்டீன், எங்களோட ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ், எங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படி போகுதுன்றதா காமிக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு யுஎஸ் வந்த புதுசில் எனக்கு ட்ரையர், வாஷரு அதெல்லாம் பார்க்கும்போது, பாடா இனிமேல் இந்த காய போடுற வேலைலாம் இல்லைப்பா, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படி தான் நினச்சேன். பட் அது கொஞ்ச நாள் தான் எனக்கு நீடிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா போன வீட்டில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு வீட்டில் வாஷர், ட்ரையர்லாம் கிடையாது. வெளியே தான் போய் நாங்கள் காயின் லாண்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வீட்டில் இருக்குது. பட் நேரம் ட்ரையர் ஒர்க்கே ஆகலை. பாதி நேரம் ஏதாவது இஷ்யூ வந்துடுது. நான் ட்ரையர் போட்ட பிறகு நான் காய போடுற மாதிரி இருக்குது. இந்த 2 வேலை பார்க்கறதுக்கு நான் ஒத்த வேலையாக பார்த்துட்டு போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே காய போடுறேன். இப்போது வெயில் சீசனால் பிரச்சனை இல்லை. ரெய்னி சீசன் ஆர் லைக் வின்டரில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி சர்வீஸ் வரவன் டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் எதுவுமே கிடையாது, டர்ட் க்ளீன் பண்ண சொல்கிறான். பட் நம்ம இந்தியன்ஸோட சைக்காலஜி அவனுக்கு தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சர்வீஸ்லாம் கூப்பிடுவோம். பட் அவங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. போன தடவை சர்வீஸ் வந்தவன் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணலாம், இதை க்ளீன் பண்ண. அதுக்கப்புறம் அவனுக்கே ஓப்பன் பண்ணி நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது காமிச்சேன். அவனே ஒரு செகண்ட் இதெல்லாம் கூட இருக்கான்ற அளவுக்கு ஷாக் ஆகிட்டான். பிகாஸ் அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி என்னெல்லாம் பேசிக்காக ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிட்டு பிறகு மட்டும்தான் நம்ம காலே பண்ணுறோம் சர்வீஸ்க்கு. அதெல்லாம் காமிச்ச பிறகு அவன் ஃபேஸோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, முடிஞ்சால் வீடியோ எடுத்துருக்கலான்ற அளவுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருந்தது. எங்ககிட்ட அவ்வளோ டக்குன்னு வச்சுக்காதீங்கடா, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு மட்டும்தான்டா உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. நானும் இந்த ஏர்லி டின்னர் கான்செப்ட் ட்ரை பண்ணோன்னு பார்க்குறேன். பட் அந்த ஏர்லி டின்னருக்கு கையே வர மாட்டேங்குது. கிச்சனுக்குள்ளே டின்னருக்காக ஒரு 8 மணிக்கு நுழைஞ்சா மட்டும்தான் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் அதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏர்லி டின்னர் உடம்புக்கு நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, சைக்கலாஜிக்கல், பயாலஜிக்கல் க்ளாக் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் ஏறக்கட்டு படுக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அப்போ தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் இதை ஸ்வாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்செலாம் ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு சேலஞ்சுன்னு ஏதாவது மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ணுறோம். ரெகுலர் டயட்டில் ஏதாவது எஸ்க்கு பிஸ்காக சாப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிப்பா இன்னையோட நல்லா சாப்பிட்டு இதுக்கப்புறம் டயட்டில் போயிடலான்றதுலேயே நான் சாப்பிட்டு ஒரு 1 கிலோ ஏற்றிடுறேன். அண்ட் வெயிட் லாஸ் டயட் முடிஞ்சிட்ட பிறகு அப்பா நல்லா லூஸ் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு இன்னொரு கிலோ ஏற்றிடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஜம்பிளாகி போயிட்டுருக்கு. ஏன் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த டயட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இல்லாமல், இல்லை சேலஞ்ச் இல்லாமல் நார்மலைஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணவே முடியலன்னு தெரியல. இது எனக்கு மட்டும் தானா, இல்லை நிறைய பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. பிகாஸ் சில பேர்லாம் ரொம்ப ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்க, ரொம்ப பக்காவாக அவங்க லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டுலாம் இருக்காங்க. என்னால் சத்தியமாக அந்த மாதிரி யோசிக்கவே முடியல. ஒரு டே ட்ரீமிங் மாதிரி இருக்குது இதெல்லாம் யோசிக்கும் போது. ஒழுங்காக இந்த வேலையெல்லாம் முடிச்சு படுத்திருந்தா காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் குழந்தை வெயிட் பண்ணி பசியே வந்துடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவளுக்கு கொஞ்சோண்டு சிப்ஸ் மட்டும் கொடுத்தேன். சிப்ஸ் கொடுக்கறது அன்ஹெல்த்தி தான். பட் பசியை விட அன்ஹெல்த்தியாக கொஞ்சம் பண்ணுறது பரவாயில்லன்னு தோணுச்சு எனக்கு. அப்பையும் கொஞ்சம் கில்ட்டாக தான் இருந்தது. பட் அவள் பசின்னு நிற்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பால் கொடுத்தா டம்ப் ஆகிடும், டெஃபினட்டாகவே அவள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க மாட்டாள். ஸோ அதனால் ஒரு 4-5 சிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் ஏற கட்டி டிஷ் வாஷரில் லோட் பண்ணியாச்சு. ஸோ தட் அந்த சைக்கிள் ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் முன்னாடிலாம் கிச்சன் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நடுவில் பூந்து எதாவது பண்ணிடுவேன். பட் இப்போல்லாம் அப்படி இருக்கிறதே இல்லை. ஆப்டிமமாக எல்லாருமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக கிச்சன் ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த ஒர்க்கே பண்ண முடியுது. இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு தெரியல. பட் இதனால் பசியில் வாடுறது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் என்னால் இதை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல. இந்த மாதிரி நான் மட்டும்தான் இருக்குன்னா, இல்லை நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடி மாவு தோசை தான். பிகாஸ் தோசை மாவு ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்லி இந்த அளவுக்கு அடி மாவு வரதுக்கு வெயிட் பண்ண மாட்டேன். பட் இந்த வீக் ஆக்சுவலாக ரொம்ப லேசியான வீக்னே சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வீக் சரியான வேலை இருக்கு. பிகாஸ் தோசை மாவு அரைக்கணும், மில்லட் தோசை மாவு அரைக்கணும், அதுக்கப்புறம் பட்டர் உருக்கணும். அந்த மாரி நெறைய நெறைய வேலைகள் இருக்கு. ஸோ, அது எல்லாமே பண்ணணும். ஸோ, இந்த வீக் கொஞ்சம் எப்டி எப்டி இருக்கிறத வச்சு ஓட்டியாச்சு. ப்ளஸ் இதெல்லாம் பண்ணாதனால நெறைய செலவாயிடுச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் கடையில மாவு வாங்கணும், ரெடிமேட் சப்பாத்தி வாங்கணும். அது இல்லாம வந்து பட்டர் வந்து காஸ்ட்கோ போக முடியாததுனால நெய்யாவே வாங்கிட்டோம். ஸோ, இது எல்லாமே செம பட்ஜெட் இடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைமா ஒன் பாட் குருமா பண்ணியிருந்தேன். பிகாஸ் எப்பவுமே காய்கறிலாம் வேக வச்சுட்டு தேங்காய்லாம் அரைச்சு விட்டு பண்ணுவேன். பட் இப்போ டியூ டூ டைம் கிரன்ச்னால வந்து எல்லாத்தையுமே அரைச்சு, எல்லாத்தையுமே ஒன் பாட்ல போட்டு அப்படியே 2 விசில் விட்டு பண்ணேன். எனக்கு பர்சனலி இது வந்து பிடிக்கலன்னே சொல்லலாம். பிகாஸ் கன்சிஸ்டன்சி ஒண்ணு, 2வது வந்து எனக்கு என்னமோ ஏதோ ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் ஆகாத மாரி இருக்கு. எனக்கு அந்த ரெகுலரான பேட்டர்ன் மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அண்ட் தக்ஷனுக்கு வந்து ஆனியன் ஊத்தப்பம் பிடிக்காது. பட் எனக்கு இந்த மாரி அடிமாவு தோசைக்கு வந்து நல்ல வெங்காயத்த பொடியா நறுக்கி சேர்த்துக்க தான் பிடிக்கும். ஏன்னா, அந்த புளிப்புக்கும், வெங்காயத்தோட அந்த கிரன்ச்சுக்கும் நல்லாவே இருக்கும். திருத்திக்கு தோசை பண்ணிட்டு, அதில கொஞ்சம் மேப்பிள் சிரப் போட்டு குடுத்துட்டேன். ஸோ, அவ வந்து சாப்பிட்டுட்டா. அண்ட் இது வந்து எனக்கு தக்ஷனுக்கு வந்து ரெகுலர் ஊத்தப்பம் மாரி வாத்தாச்சு. தக்ஷனுக்கு வந்து குருமானா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து அவன் எப்பவுமே சொன்னது வந்து, ஒரு தடவ ஹோட்டல்ல வந்து ஃபுட் வாங்கிட்டு வந்தோம். அப்போ வந்து பிரதீப் யுஎஸ் தனியா வந்துட்டாங்க. நானும் தக்ஷனும் தனியா தான் இருந்தோம். ஸோ, சம்டைம்ஸ் சமைக்க முடியலன்னா சென்னையில ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுருவோம். அண்ட் மோஸ்ட்லி நான் குருமாலாம் பண்ணதே கிடையாது. ரொம்பவே ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டைம்ஸ் தான் பண்ணியிருக்கேன் சென்னையில இருக்கும்போது. அது என்னமோ இந்த அரைச்சு கொட்டுற மாரியான சமையல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் அதுக்கு ரைட் ஆப்போசிட் பிரதீப். பிகாஸ் பிரதீப்க்கு எல்லாத்துலயும் தேங்காய் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு அரைச்சு கொட்டி பண்ணா மட்டும் தான் பிரதீப்க்கு பிடிக்கும். அது என்னமோ அந்த ஆப்போசிட்டா தாங்க இருப்போம். நாங்க எல்லாத்துலயுமே 2 பேரும் அடிச்சு சிண்ட முடியிற வரைக்கும் தான் இருப்போம். ஸோ, அதில எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பட் அதெல்லாம் மீறி தான் லைஃப் போயிட்டுருக்கு. நவ் பேக் டூ த குருமா ஸ்டோரி. ஸோ, அப்போ வந்து தக்ஷனுக்கு வந்து வெளிய ஹோட்டல்ல வாங்கி தரும்போது, ஃபர்ஸ்ட் டைமா இது என்னம்மா டிஷ்ஷுன்னா, அவனுக்கு ஏதோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் குருமாடா அப்படின்னு அவன் இம்மீடியட்டா சொன்னது, "அம்மா மாரி குருமாவா?" அப்படின்ட்டு. அவனுக்கு எப்படி அத தோணுச்சுன்னே தெரியல. பிகாஸ் அத அவன் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 டூ 8 இயர்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் அவன் அந்த அளவுக்கான ரொம்ப ஃபன்னியா பேசுற கேரக்டரும் கிடையாது. சட்டுன்னு அவன் அத சொன்னதுலேருந்து எனக்கு குருமானாலே அவன் சொன்ன அந்த ஒரு டயலாக் தான் ஞாபகம் வரும். ஸோ, குருமா வந்து எனக்கு பிடிக்காததுக்கான ரீசன், எங்க அப்பாவோட அம்மா வீட்டுக்குலாம் நான் போம்போது, அவங்க வீட்ல டெய்லி காலைல குருமா மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க சில பேரோட கைக்கெல்லாம் மாவு சீக்கிரமா புளிச்சிரும்னே சொல்லுவாங்க. ஸோ, அந்த மாரி தான் இருக்கும். எங்க பாட்டி சமைச்சுட்டாங்கன்னா, மாவு சட்டுன்னு புளிச்சிரும். அண்ட் முதல்ல அரைச்ச மாவே நல்ல புளிப்பா இருக்கும். ஸோ, புளிப்பான இட்லிக்கு குருமா சாப்பிட்டு, சாப்பிட்டு அது என்னமோ நெறைய சாப்பிட்டு, சாப்பிட்டு ஆக்சுவலா அவர்ஷன் ஆயிடுச்சு. குருமா அவங்க பண்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் அதையே ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு எதுவா இருந்தாலும் திகட்ட தான் செய்யும்ல. ஸோ, அந்த மாரி தான் இருந்தது. அண்ட் அதனால இன்னைக்கு பண்ண குருமா நான் போட்டுக்கல. தட் இஸ் த மோரல். ரொம்ப கம்மியா தொட்டுக்கிட்டு, மெயினா வந்து தேங்காய் சட்னி வந்து தண்ணி சட்னியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் இருந்தா கெட்டியா இருக்கணும். அதாவது அந்த இலையில வந்து குடுப்பாங்கல்ல, அந்த மாரி நல்ல கெட்டி சட்னியா இருக்கணும். அப்படி இல்லன்னா தள்ளற தண்ணியா இருந்தா பிடிக்கும். ஸோ, அந்த மாரி தான் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலா வந்து ஒரே ஒரு தோசை அண்ட் சைட் டிஷ்ல வந்து ஒரு ஹாஃப் பாயில் போட்டுக்கிட்டேன். தக்ஷனும் வேணும்னு கேட்டான். ஸோ, அதனால அவனுக்கும் போட்டு குடுத்தாச்சு. இந்தா உங்ககிட்ட கொடு. பரவாயில்ல பரவாயில்ல விடு, நான் எடுத்து போட்டுக்கிறேன் மொத்தம். இதில் பார்த்தா பரவாயில்லையா? வாட் ஈட் வாங்கிடுவாடி. சாப்பிட்றாடா இன்னும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே டிஃபன்லாம் குடுத்தாச்சு. ஸோ, நான் கொஞ்சம் லேட்டா தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ, அந்த கேப்ல வந்து அடுத்த கிரேவிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த லீவ்ல இருக்கும்போது மட்டும் வாய் நம்ம நம்மன்னு இருக்கும். நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். ஸோ, அதனால என்னால பெருசா கோச்சிக்க முடியல. குடிக்காத, குடிக்காதன்னு தான் என் மைண்டு சொல்லிட்டே இருந்தது. பட் சம்டைம்ஸ் நம்ம உட்காந்து பொறுமையா நெறைய குடிக்கிறத விட, இந்த மாரி அவசர அவசரமா ஒரு வாயாவது டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் நம்ம பழக்க வழக்கங்கள், வட்டார வழக்கு அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ, அதனாலேயே ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிட்டேன். குடி, கான்சன்ட்ரேட் பண்ணு, அவளுக்கு காமிக்காத. வெல்கம்.
எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலான்னு. பிகாஸ் எனக்கு இப்போ ரீசெண்டாக செல்ஃப் கேரில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. நான் நடுவில் நிறைய பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வெயிட் லாஸு, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு தெரப்பேட்டிக்காக இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஒன்று நம்ம அழகாக இருக்கணும், இல்லை நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணுன்றது ஓகே. பட் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றத நம்மளை பார்த்துக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு தான் தோணுது. எல்லாருக்கும் நம்மக்கிட்டயே ஒரு விஷயங்கள லவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் என்ன லவ் பண்ணதுக்கு வந்து என்னோடய ஹேர் ஒரு ரீசன். பிகாஸ் எனக்கு என்னோடய ஹேரோட டெக்ஸ்சரு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சில்கி அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்னோடய ஹேரை பற்றி ப்ரைஸ் பண்ணாமல் போனவங்க யாருமே கிடையாது. ரொம்ப திக்காலாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எப்போவுமே ஓரளவுக்கு தின்னர் சைடில் தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த டெக்ஸ்சர் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஜென்ரலாக பிடிச்சதா, இல்லை எல்லோரும் வந்து ஸ்பெஷல் மென்ஷனாக அதை பண்ணுறனால பிடிச்சதான்னு தெரியாது. பட் இப்போ அந்த ஒரு ஹேர் வந்து என்னை விட்டு போயிட்டே இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். பட் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணாலும் இன்டர்னலாக நம்ம பண்ணுற விஷயங்கள் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அது வந்து மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை நம்ம எடுத்துக்கிற நியூட்ரிஷனல் திங்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். கொட்றா, நல்லா கொட்றா, உன்னால் முடிஞ்ச அளவு கொட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு தடவை தலையில் கை வச்சு எடுக்கும்போது வரும் பாருங்க ஒரு அழுகை, அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நான் பேசிக்காக வீக்லி ஒன்ஸ் இந்த கம்ப்ளீட் ஹேர் கேர் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து 3 விதமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அதர்வைஸ் வந்து கோகனட் ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி கூட அதை அப்ளை பண்ணிப்பேன் ஜென்ரலாகவே. மெயினாக ரூட்ஸ்லலாம் ஹேர் க்ரோத் சீரம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெகுலரான ஒரு ஆயில், அதுக்கப்புறம் கீழே டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்று. ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமான்னு நான் இல்லை. நான் ரெகுலராக வந்து கோகனட் ஆயில் தான் போடுறேன். பட் ஹேர் கேர்னு ஒன்று ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊறிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு ஆயிலோட ரொம்ப நேரம் சுத்தாமல் இருந்தாலே நல்லது ஆக்சுவலாக. அடுத்த ஸ்டெப் என்ன, ஸ்கின் கேர் தான். மேடம் இன்றைக்கி என் கூடயே தான் சுற்றிட்டு இருக்கா. என்னடா இவ வித்தியாசமாக ஏதேதோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே இவ்வளோலாம் தூக்கி வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டா. பட் இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணும்போதும் அவளும் வேணும்னு பண்ணா. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த மாதிரி லிப் கார்டு, இன்றைக்கி வெறும் மாய்ஸ்சரைசர் தான் போட்டால் அதுவுமே பார்த்து வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இதெல்லாம் அவளும் கற்றுக்கிறது நல்லதான். நம்மளுக்கு வந்து லேட் 20s ஆர் ஏர்லி 30ஸ்ல தான் தெரிஞ்சது. இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஓரளவுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏஹே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் டியூ டு த டைம் க்ரன்ச், ஏன்னா ஆல்ரெடி டிலேட் ஆகிடுச்சுன்றதுனால பண்ணல. சடனாக இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன், வீடு ஃபுல்லாக தெப்ப குளமாகி வச்சுருக்கு. அகெயின் டிஷ் வாஷர் மக்கார் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பார்த்தே ஆகணும். பிகாஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும். இப்போது இந்த வேலையே நெக்ஸ்ட் ஒரு 1-2 ஹவர்ஸ்க்கு ஓடிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி கொட்டினது கம்மி தான். பட் இருந்தாலும் எசக்கு பிசக்கான இடத்துல எக்கச்சக்கமாக பூந்துருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அவங்க ப்ரூஃப்காக ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் எங்கள் சர்வீஸ் வரவங்களாம் எனக்கு ப்ரூஃப் காமிங்க இந்த மாதிரி தான் நடக்குதான்னு கேட்குறானுங்க. நாங்கள் ஏன்பா பொய் சொல்ல போகிறோம், இது உண்மையிலேயே இப்படி தான் சொன்னாலுமே அவங்க வரும்போது கரெக்டாக இது ஒர்க் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதனால தான் வீடியோ எடுத்து வச்சுட்டா ஸோ தட் அவங்க வரும்போது காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா பாத்திரத்தில் இருக்கிற தண்ணிலாம் வந்து அப்படி அப்படியே தங்கிடுது, எதுவுமே ட்ரெயின் அவுட் ஆகலை. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை தான் பார்க்கணும். டிஷ் வாஷர் நான் எப்படி போட்டனோ அதே இடத்துல நின்றுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் கிளியர் பண்ணுறேனா, இல்லை மறுபடியும் கையில் தான் தேய்க்கணுமா அப்படின்றதே எனக்கு க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தது. இரு பாப்பா.
ஃபைனலா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டு, ஃபுல்லா வாட்டர்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு, வாட்டர நல்லா ரன் பண்ணி, ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி, ஃபுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்ட பிறகு ஒர்க் ஆச்சு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். கையில தேய்ச்சிருந்தா கூட 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்கும். பட் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பிரதீப்க்கும் அடுத்த காஃபி கிரேவிங் வந்தாச்சு. ஏன்னா டைம் வந்து அந்த டைம் ஆயிடுச்சு. வீக்கெண்ட்னாலே 2, 3 காஃபி ஓடிரும் காலையிலேயே. ஸோ அதனால அடுத்ததா காஃபியும் போட்டாச்சு. அண்ட் சைட்லேயே தக்காளி சாதம் பிகாஸ் இன்னைக்கு வந்து நிறைய பண்ண வேண்டாம். ஒன் பாட் ரெசிபியா முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சத்தியமா இந்த ஒரு காம்பினேஷன் யாராவது பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. பிகாஸ் தக்காளி சாதம், தொட்டுக்க தக்காளி ரைத்தா. கொஞ்சம் கியூக்கம்பர ஆட் பண்றேன். பட் மெயின் வந்து தக்காளி தான். பிகாஸ் தக்காளின்றது என் ஃபேமிலியோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். ஏன் ப்ராடக்ட் சொல்கிறேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. பிகாஸ் அது ஃப்ரூட்டா வெஜிடபிளான்னு தெரில. ஸோ அதனால் பேசிக்காக ப்ராடக்ட்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு மிளகா மட்டும் கீறி போட்டிருக்கேன். ஏன்னா திருப்திக்கு வந்து கட் பண்ணி போட்டால் சம்டைம்ஸ் வாயில மாட்டிரும். ஸோ இந்த மிளகாவுமே காரத்துக்காக கொஞ்சம் நேரம் அந்த தக்காளியோடு இருக்கும். அதுக்கப்புறமா ரிட்டன் எடுத்துருவேன். அண்ட் ஒரே ஒரு கியூக்கம்பரும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து ரைத்தான்றது எங்களோட ஃபேமிலியோட மோஸ்ட் ஃபேவரட். அதுவும் தக்காளின்றது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு, தக்ஷனுக்கு, திருத்திக்கு, அது இல்லாமல் நாங்கள் ஒரு டாக் வளர்த்தோம் சிம்பாக்கு. அவனுக்குமே தக்காளி ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக டாக்ஸ்க்கு தக்காளிலாம் கொடுக்கூடாது சொல்லுவாங்க. பட் அவன் சரியான திருட்டுக்குட்டி, எப்படியாவது திருடி திருடி சாப்பிட்ருவான். ஏய் எங்கடி போட்ட கீயா போட்டது இல்லாமல் போடுறது வரைக்கா எங்கடி போட்ட அடி பாவி பாட்டிலு இப்போ மெயின்டெனன்ஸில் வந்து ஃபைன் கேட்டாங்கன்னா நீ தான் கொடுக்கணும். ஆ எதுக்கடி கீழே போட்ட திருப்தி? ஷுட் நாட் புட் திங்ஸ் அவுட். ஓகே ஓகே சொல்லிட்டு கீழே போடக்கூடாது. ஸ்லைடு ஓகே, ஏன் கீழே போட்ட? அப்போ திட்டுவா. சம்மரில் மேண்டேட்ரி ரொட்டீன் திருப்தியை பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது. மேடம்க்கு ஈவினிங் ஆனால் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். பார்க்கு கூப்பிட்டு போய் ஆகணும். வீன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஸோ அதனால் வந்து ஈவினிங் பார்க்கு கிளம்பிட்டோம். இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி டைமாகவும் ஜாலியாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் திருப்திக்கு தான் நன்றி சொல்லணும். தக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். ஸோ வெளியெல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற டிபெண்டன்சி கிடையாது. ப்ளஸ் சென்னையில் மொட்டை மாடி இருக்குன்றதுனால பாதி நேரம் மொட்டை மாடியிலே ஓட்டியாச்சு. தனியாக வாக்கிங்னெல்லாம் டைம் எடுத்து போனதில்லை. பட் திருத்தி இஸ் ரைட் ஆப்போசிட். அவளுக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸாஸ்டடாக இருக்காளோ அந்த அளவுக்கு ஷில் பி பெட்டர். அப்போ தான் நைட்டும் நல்லா தூங்குறா. இல்லைனா நைட்டு ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக இருக்கா. ஸோ அதனாலேயே ஏதாவது டைமை ரெடி பண்ணி பிரதீப் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. I love you. Come on in. Wow, Dhruti. Wee.
not sitting there. Dhriti, there it's dirty, baby. Let's go. Yeah. போலாமா? You want? டப்பாக்களுக்கு பொண்ணுங்க மேலே ஒரு தனி பாசம் வருதுன்றது உண்மைதான் இல்லை. அது நம்ம சொல்லி சொல்லி ஹைப் பண்ணலனாலும் அது உண்மைதான். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. பிகாஸ் பிரதீப் தக்ஷன் கூட விளையாடுறது வேறு மாதிரி இருக்கும், திருத்தி கூட விளையாடும் போது வேறு மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ நான் அடிக்கடி பிரதீப்ட்ட சொல்லுவேன், யூஆர் குட் டு பி அ கேர்ள் டேட் தேன் அ பாய் டேட் சொல்லிட்டு. ஸோ தக்ஷன் கூடயும் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுவாங்க. பட் திருத்தி கூட விளையாடும் போது ரொம்பவே ஒரு கம்பேட்டபிளாக அவளுக்காகவே மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு. டின்னர் பெருசாலாம் கிடையாது, மதியானம் சமைச்சது நேற்று இருந்த பேலன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணுறது தான் டாஸ்க்கு. ஸோ திருத்திக்கு மட்டும் தயிர் சாதம் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டாச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கு வந்து மிக்சிலலாம் அரைச்சி ஃபுட் கொடுக்கவே மாட்டேன். நிறைய பேர் அப்படி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு என்னமோ அந்த கன்சிஸ்டன்சி குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு பக்காவாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாதம் வச்சு அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம கையால் கைப்பட பிசைறோமோ நல்லா மசிஞ்சிரும். ஸோ அதுக்கு வந்து மிக்ஸி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான ரைஸே வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பால் விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அண்ட் தயிரை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. அண்ட் கத்திரிக்காய் கிரேவி பண்ணனால அந்த கிரேவியில் இருந்த கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் போட்டு சொதட்டு அது அவ்வளோ ஸ்பைசி இல்லாதனால அவ்வளோ சாப்பிட்ருவா. எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி டின்னர் பரோட்டா தான். ஸோ ஆக்சுவலாக பரோட்டா பண்ணுற ஐடியாவே கிடையாது, குருமா நிறைய இருந்தனால ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவே பரோட்டா பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வந்து ரெடிமேட் பரோட்டா தான் பண்ணேன். இது வந்து எங்களோட மோஸ்ட் பர்சனல் ஃபேவரட். இங்கே கிடைக்கிற மலபார் பரோட்டான்றது நம்ம ஹோட்டல் எப்படி சாப்பிட்றோமோ ஆல்மோஸ்ட் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். பரோட்டா பண்ணுறதை விட அதை போட்டு அடிக்கிறதுல தான் மெயின் மேட்ரே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் பரோட்டா பண்ணாலும் அது ரெடிமேடாக இல்லை ஹேண்ட்மேடாக இல்லை அப்போதைக்கு நீங்களாக ப்ரெப் பண்ணி பண்ணாலுமே சரி, நல்லா முடிச்சுட்டு போட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் யார் பிடிக்கலையோ அவங்க பேரை நினச்சிட்டு அவங்க மூஞ்சி நினச்சிட்டு ஒரு 4 போட்டு போட்டால் போதும். சும்மா சிதிலாக நூலாக அவ்வளோ அழகாயிடும் பரோட்டா. ரொம்ப நாளாகவே பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பிரிக்கிறதுக்கு தான் டைமே கிடையாது. ஸோ எனக்கு அதை பிரிக்கவும் செஞ்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஒரு ஷாப்பிங் போர்டு தான் இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. நிறைய இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரிலாம் பார்த்தேன். பட் அதையும் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு இதுவே நல்லா தான் இருக்குது, பிகாஸ் அடியில் கொஞ்சம் கிரிப்பாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் மூலம் ஆகலை. ஸோ அதனால் இதே வாங்கிட்டேன். ஆனாலும் இந்த பளபளப்பை பார்த்து கட் பண்ணவே மனசு வரல. ஸோ இப்படியே வச்சா நம்ம அப்படியே அதை விட்டுடுவோன்னு சொல்லிட்டு வாங்கின கையோட ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சாச்சு. ஷூ அழுக்காகும்னு போடாமல் இருக்க முடியாதுல, அதே மாதிரி தான். அப்புறமா நான் செய்த பரோட்டாவை முதலில் நானே டேஸ்ட் பண்ணிட்டேன். அது என்னமோ சுட சுட ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சந்தோஷமே தனி தான். ஸோ இன்றைக்கி எனக்கு பரோட்டா கிடையாது, எக்ஸோட ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். கிரேவிங்காக ஒரே ஒரு வாய் மட்டும் டேஸ்ட்டுக்கு எடுத்தாச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. குருமா காலையில் விட நைட்டு தான் டேஸ்ட் நல்லா இருந்தது. எதுவாக இருந்தாலும் ஊற தான் நல்லாயிருக்கும் போல். எந்த பேக்ரவுண்ட் வாய்ஸில் எனக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது என் பொண்ணு தான். நான் முடிஞ்ச அளவுக்கு அவள் இல்லாமல் தான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அவள் ரொம்ப கிளிங்கியாக இருந்தா. ஸோ அவளை அவாய்ட் பண்ணிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால் நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படியே பண்ணி. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு இப்படி தான் போச்சு. இதே மாதிரி பற்பல விஷயங்கள் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண காத்துட்ருக்கேன். பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணேன். பை, டேக் கேர்.